மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ நம்ம வந்து நீ வந்து வெயிட் பண்ணாதடா, நீ வந்து அடுத்தடுத்து உனக்கு நான் இதெல்லாம் வச்சிருக்கேன், உன் முன்னாடி இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்து அதை உன்னோட எய்ம், அதை நீ அதான் உன்னோட எய்ம்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு நீ ஓடு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல மிக அளப்பெரிய அன்பு கொண்ட நம்ம ஐபிபிஎஸ் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எஸ். ஸோ ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட கேலண்டர் வந்து அவுட் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, 2024க்கான ஐபிஎஸ் எக்ஸாம் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு இப்போ 799 வேற உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் இருக்கும். எக்ஸாம் வருமானு தெரியல, இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி என்ன செய்ய போறோம், நம்ம படிச்சு என்ன செய்ய போறோம், நல்லா இருக்கும். எக்ஸாம் வருது, ஸோ டவுட்டே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. சார் இது வருமா, ஸோ அந்த இது வருமா, ஓரளவு எக்ஸாம் வந்துருமா, ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லை. எப்பயும் போல எக்ஸாமுக்கு டேட் அறிவிச்சிட்டாங்க. வழக்கம் போல எக்ஸாம் நடக்க போகுது, அதுதான் கதை. சரியா? ஸோ இன்னும் ஒரு வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்கும். தைரியமா படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். அதற்கு நம்ம உங்களுக்கு ராயல் பாஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. 799 ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ. சரியா? ஸோ என்ன எப்படி என்ன டேட் இருக்கு அப்படின்றதையும் கிளியரா சொல்லிடலாமே, உங்களை காட்டிடலாமே அப்படின்றத அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நீங்க வந்து ஐபிஎஸ் பிலிம்ஸ்க்கு ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், ஸோ நார்மலான ஒரு பேங்க் எக்ஸாம் தேவைப்படுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும்? ஆர்ஆர்பி கிளர்க் வரும், ஆர்ஆர்பி ஆஃபீஸர், அது ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று வரும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர்ஆர்பியில் 2 எக்ஸாம். சரியா? ஸோ அது 2. அது போக வந்து உங்களுக்கு வழக்கம்போல ஐபிஎஸ்ல 3 எக்ஸாம். சரியா? கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ. ஸோ இந்த 3 எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுல வந்து கிளர்க் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல பிலிம்ஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் ஸோ 8வது மாசமே வந்து முடிஞ்சிடும். ஸோ 8வது மாசம் வந்து உங்களுக்கு பிலிம்ஸை முடிச்சிருவாங்க. ஸோ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு 9வது மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8வது மாசம் 9வது மாசம் உங்களுக்கு பிலிம்ஸும் மெயின்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எதுல ஆஃபீஸர் ஆர்ஆர்பியில் இது போக வந்து உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிளர்க் எக்ஸாம் வந்து 8வது மாசம் இருக்கும் பிலிம்ஸ். ஸோ 8வது மாசம் கிட்ட 8வது மாசம் கடைசி வீக்ல இருக்கும். ஸோ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு 10வது மாசம் ஸ்டார்டிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளர்க் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 24/8/2024 நான் சொல்றது பியூ நார்மல் ஐபிஎஸ் கிளர்க். ஸோ மெயின்ஸ் வந்து 13/10/2024. ஸோ அதே மாதிரி பிஓ எக்ஸாம் வந்து 19/10/2024 இருந்து 30/11/2024 மெயின்ஸ். ஸோ இந்த 2 டேட்ல நடக்குது டென்டேட்டிவா. ஸோ இந்த தேதிகளில் நடந்துரும். நம்ம டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாசத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு மேபி மாசம், இப்போ இது மாசம் கடைசியா இருக்கு அப்படின்னா இது ஒரு 9வது மாசத்துக்கு போகலாம். 8வது மாசம் 31ஆம் தேதின்றது வந்து உங்களுக்கு 9வது மாசமா போகலாம். ஸோ இங்க 30வது மாசம் 11ஆம் தேதின்றது டிசம்பர் மந்த்துக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். சரியா? ரொம்ப பெரிய சேஞ்செல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் சேஞ்செல்லாம் இருக்குமான்னு அந்த அளவுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்னா இந்த ரேஞ்சில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குற டேட் தான். ஸோ எஸ்ஓ எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன லக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு நம்ம போயிட்டு இருக்கு. எஸ்பிஐ கிளர்க் கூட நம்ம தொடர்ந்து ஓடிட்டு இருப்போம். அடுத்து ஒரு எக்ஸாம் வரப்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. முழுசா நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துக்கோம். இப்போ நம்மளுக்கு 1வது மாசம் எக்ஸாம் நடக்க போகிறது 8வது மாசம். கிட்டத்தட்ட முழுசா சொலையா ஒரு 6 மாசம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எய்ம் பண்ணி இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா சும்மா வேற மாதிரி. சரியா? கண்டிப்பா ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒழுங்கா படிங்க. ரெகுலரா படிக்கிறவங்களுக்கும், ஸோ ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும், ஸோ இதுக்கு முன்னாடி சும்மா அரை விட்டு விட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, ஸோ இது டெய்லி இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து உங்க வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. சரியா? கேட்டீங்கன்னா அதான் சொல்லுங்க, பிரிண்ட் எடுத்து உங்க வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கிராஸ் ஆகிறப்ப அதை பாருங்க. ஐயோ எக்ஸாம் இந்த டேட்ல வந்துடும் அந்த பயத்திலே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா படிச்சிருவீங்க. சரியா? ஸோ அதை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள் கிட்ட கேட்கலாம். ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கட்டும், பெய்டாக இருக்கட்டும், எல்லா சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ராயல் பாஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 799 ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ் மக்களே. ஸோ இதற்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை சொல்லணும், இந்த காட்டிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ மேக் ஆல்ரெடி ஜாக்சன் போட்டிருந்தாரு. ஸோ உங்களுக்கு கிளியராக காமிச்சிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய டவுட்ஸ், இஷ்யூஸ், படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இதனாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்கான வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாம் நல்லா படிங்க. டாடா, பபாய், சி யூ.